பேக் டு மை சேனல் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே விடாமுயற்சி பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஈக்குவலாக ஒரு தமிழ் படம். மகிழ் திரும்பியோட ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அவரோட படங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து எனக்கு பர்சனலாக தோணுது என்னென்னா, தலை அஜித்தை வந்து இதுக்கு சேர்த்துருக்க வேண்டாமோ. எனக்கு தெரிஞ்சு இது ஆரவோ இல்லை அர்ஜுனே கூட பண்ணிடுறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டார்டமில் ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒரு கதை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறாங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ்க்கு வந்து இது செட் ஆகுது. அவங்க வந்து கொஞ்சம் மசாலா அந்த மாதிரி. இது வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் பீப்புள் இருக்காங்களே, இந்த பிரேக் டவுன் பீப்புள், பிரேக் டவுன் இல்லை, அது வந்து பிரேக்கிங் பேடா அது என்ன ஆக்சுவலாக அந்த படம் பார்க்கல, அதனால் எனக்கு அது தெரில. ஸோ அது தான் இந்த கதைன்றாங்க, அந்த ரேஞ்ச் பீப்புள்ஸ் அதை மாதிரி எடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது தமிழ்நாட்டில் ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து ஆரியாவோ இல்லை வேறு யாரோ பண்ணியிருந்தா படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இது வந்து எனக்கு அஜித் பண்ணது வந்து கொஞ்சம் அவரோட லெவலுக்கு வந்து இது பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து குட் பேட் அக்லி வருது. ஸோ அதில் எப்படி பண்ணுறாங்க, மார்க் ஆண்டனி வந்து கமர்ஷியல் ஹிட்னாலும் நிறைய பேருக்கு வந்து அது அதோட லாஜிக்கெலாம் புரியலை. நிறைய பேருக்கு அது சொன்னாங்க. அஜித்தை வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரில. நம்ம ஆதிக்கிற வச்சுருந்தோம், பார்ப்போம். ஓகே மக்களே, பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.